வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ்நாட்டுல பல ஹோட்டல்ல பூரி கிடைக்க மாட்டேங்குது. வருண், தனி ஒரு மனிதனுக்கு பூரி இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். ஐயோ, அந்த அளவுக்கு போக வேணாம். அவங்க அழிக்க ட்ரை பண்றதுனால தான் நமக்கு பூரியே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பூரிங்கிறாங்க, அடுத்து தோசையும் கட் பண்ணலாம்லாம் சொல்றாங்க. ஓ, அந்த அளவுக்கு கேஸ் தட்டுப்பாடா? ஆமா, இப்படியே போக வந்து இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும், ஏன் பல ஏரியாக்களில் பொறுத்த வரைக்கும் பல ஹோட்டல்ஸ் வந்து மூடப்பட்டிருக்கு பர்மனண்டாவே. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, சென்னையில் 24 மணி நேரம் இயங்குற ஹோட்டல் வேளச்சேரியில் இருக்கு. அதெல்லாம் மூடி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ பல பெரிய ஹோட்டல்லையுமே பாதிப்பு, பல டிஷ்ஷஸ் எல்லாம் கூட கம்மி பண்ணிட்டாங்க. பல டீ கடையிலையுமே இப்போ டீ காஃபி இல்லைன்ட்டாங்க. அதுக்கு டீ கடையா என்னங்கிறதே தெரில, ஃபுல்லாக தம்முன்னு தான் வித்துக்கிட்டு இருக்காங்க பல டீ கடைகளில். இப்போ வாசனை ஒன்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், கேஸ் கிடையாது, அங்கே கெரோசின் அடுப்பு வச்சு டீ காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காஃபி விலையுமே 30 ரூபா 20 ரூபாங்கிற ரேஞ்சுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க பல ஏரியாக்களில். ஆமா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, விலையெல்லாம் வந்து மண்ணெண்ணையும் பிளாக்ல விற்கிறாங்க, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆமா, இப்போ நம்ம எலெக்ஷன் வர பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ரியல் வார்னால நமக்கான பாதிப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வணிக அந்த கேஸ் தட்டுப்பாடு நிலவுது. இப்போ எல்லாருமே புலம்புறாங்க, கள்ள மார்க்கெட்டில் சராமரியாக வித்துக்கிட்டு இருக்காங்களாம். 2000 ரூபா கேஸ் வந்து 6000 ரூபா 7000 வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க இப்போ. ஆமாம், அந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் 2000 ரூபா, அதுவே ரொம்ப ஏற்றி வச்சுருந்தாங்க. இப்போ அது 6000 ரூபா 7000 ரூபாய்க்கு கிடைக்குது. அதை தாண்டி வீட்டு உபயோக சிலிண்டரே இப்போ பல ஹோட்டலில் பிளாக்ல விற்கப்பட்டு அதை பயன்படுத்துகிறதையும் பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் இந்த விலையேற்றம். இதில் வந்து கேஸ்ன்னு தனியாக பில்லுலாம் போடுறதா வருது, நம்ம மீம்ஸ் மாதிரிலாம் வருது. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு பேச்சுலர்ஸ் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பல ஹோட்டலில் வந்து உணவே இல்லை. அது இல்லாமல் பல ஹோட்டலும் மூடப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மெஸ்ஸிலலாம் தான் பேச்சுலர்ஸ் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் வந்து மூடிட்டாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் மட்டும் எங்கேயோ பிளாக் மார்க்கெட்டில் வாங்கி ஓட்டிட்டு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸுமே டிஷ்ஷஸ்லாம் கூட கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 வாரம் 2 வாரம் தாக்கு பிடிக்கலாம், அப்புறம் அவ்வளோதாங்கிறாங்க. இப்போ சின்ன சின்ன ஹோட்டல், சின்ன சின்ன மெஸ்ஸு கூட இப்போ என்ன ஆச்சுன்னா, பேச்சுலர்ஸு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஹோட்டல் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பாதிக்கப்படலாம். அடுத்த கட்டம் இது வீட்டு பயன்படுத்துகிற சிலிண்டர் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா, அது இன்னும் பெரிய ஒரு டிசாஸ்டராக கூட வந்து மாறலாம். ஆமாம், இந்த போர் சீக்கிரம் முடியணும், அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாகணும். நீங்கள் சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸை தாண்டி இது மருத்துவமனைகள்லையும் எதிரொலிச்சிருக்கு. பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குற அந்த உணவு வந்து அதுலேயும் வந்து மெனுவெல்லாம் மாற்றிருக்காங்க. கூட அட்டண்டஸாக இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கான சூழல்லாம் போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை தான் இது, ஒரு முடிவு எடுக்கணும். ஆமாம், இதுதான் ஆக்சுவலி கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இதுதான் அரசியல் இது வரைக்கும் பேசி பார்த்துருக்கியா? அவங்க தான் கூட்டணி கூட பேசலை இதை பற்றி. கூட்டணி கணக்குக்காக இப்போ போய்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இப்போ பிரச்சாரத்தில் அதை பேசுவாங்க. இங்கே உள்ளவங்க, அங்கே உள்ளவங்க தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க தானே போகிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி இல்லை, இனிமேல் 5 முனை போட்டி. இப்போ இந்த கூட்டணிக்கு 5ஆவதா முளைச்ச கூட்டணிக்கு என்ன பேர் சொல்றதுன்னு தெரியல. மெசாவா பெரியவர்கள் கூட்டணின்னு சொல்லிடலாமா? அது ஏதாவது வைப்பாங்க, வெயிட் பண்ணுவான். அந்த A4 ஷீட்டில் திரும்ப ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து நமக்கு கொடுப்பாங்க, அப்போ தெரியும் இந்த கூட்டணிக்கு. டிஎம்கே தெரியும், ஏடிஎம்கே, அது பிஜேபி ஏடிஎம்கே கன்ஃபியூஷன். பட் என்டிஏ எல்லாரும் சொல்கிறாங்க, நம்மள என்டிஏ சொல்லிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து என்டிகே, டிவிகே. இப்போ 5ஆவது வந்து பாமக, ராமதாஸ் தலைமையிலான பாமக. அப்புறம் வந்து அஇஅதிமுக, மாமுக, சசிகலா தலைமையிலான கூட்டணி வந்து இணைஞ்சிருக்காங்க. தைலாபுரத்துல நேற்று 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட்டு. இந்த கூட்டணி இணைஞ்சதுனால, புதுசா வந்ததுனால பல பேருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பெரிய சொன்னாரு, கலங்கிக்கிட்டே சொன்னாரு. ஆமா, அதே மாதிரி பல பேருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு வேற சொன்னாரு, நடுங்கிக்கிட்டே சொன்னாரு. ஸோ நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதான், ஆனா இது யாருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 234 தொகுதியிலையும் நாங்கள் வந்து போட்டியிட போறோம். புதுச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும் உறுதியா நாங்க வந்து வெல்லுவோம், எங்க வேட்பாளர்கள் வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணியில நிறைய கட்சி இணையும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு ராமதாஸ். இங்கேதான் ஒரு நீங்க நோட் பண்ணணும், இவங்களே யாரும் கூப்பிடலன்னா இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. இதுல இவங்க கிட்ட ஒரு கட்சி வந்து இணையும் நம்புறாங்க, பாத்தீங்களா? ஆமா, அதுல வந்து சசிகலாவும் சொல்றாங்க. சசிகலா ரொம்பலாம் பேசல, அவங்க ஆக்ஷன்ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, மருத்துவர் ஐயாவோட தைலாபுரத்தில் இப்போ கையெழுத்து போட்டிருக்கோம். என்னன்னா, தமிழ்நாடு புதுச்சேரி மக்கள் நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு இது, இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நடுக்கத்தை ஏற்படுத்தும், கலக்கத்தை ஏற்படுத்தும்லாம் பேசலை. இருந்தால் கூட வந்து அவங்க ஒரு வெயிட்டை காட்டிலாம் நினைக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது ஏமாற்றப்பட்டவர்கள் கூட்டணின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா மகன் என்ன ஏமாத்திட்டான்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி, ஏன் அவங்க மகனாக நினைக்கிற மகன் தான் அவர் வந்து டிடிவி, அவர் ஏமாத்திட்டாருங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவர் என்டிஏக்கு போயிட்டாரு. ஆனால் டிடிவி தரப்பில் கேட்டால் அவங்க தான் ஏமாத்திட்டாங்க, சின்னம்மா தான் எங்கள் தலைவரை ஏமாத்திட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. ஏமாற்றப்பட்டவர்கள் கூட்டணின்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் முதுகில் குத்தப்பட்டவர்கள் கூட்டணின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ராமதாஸ் சொல்லி முதுகில்
முதுகுல என் பையனை குத்திட்டாரு அப்படின்ட்டு சசிகலாவும் கூட மேடையில வந்து பேசியிருந்தாங்க. அதனால முதுகில் குத்தப்பட்டவர்கள் கூட்டணி அஜாத் கூட்டணியா உருவாயிருக்கு தமிழ்நாட்டுல. மூகாவா ஏதோ ஒண்ணு. சரி, ஓகே. ஆனா வந்து இது சில பேர் சிரிக்கிறாங்க இந்த கூட்டணியை பார்த்து. ஏன் சிரிச்சுட்டு தான் இருக்க? காலம் பேசாது, பதில் சொல்லும், காத்திருந்து பதில் சொல்லும். திமுக கூட்டணியில கொஞ்சம் இழுபறியா தான் போய்கிட்டு இருக்கு. காரணம் சிபிஎம் விசிகா அவங்க கூட அந்த தொகுதி உடன்பாடு ஏற்படுத்த முடியாம திமுக தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சிபிஎம் கட்சி 3 முறை அண்ணாரிவாளையத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. முதல்ல வந்து 10க்கும் மேற்பட்ட தொகுதி கேட்டாங்க, அப்புறம் 6க்கும் மேற்பட்ட தொகுதியாவது கொடுங்கன்னாங்க. இப்ப போன முறை கொடுத்த 6வது கொடுங்கிறாங்க. அதை கூட கொடுக்க மறுக்குது திமுக. சிபிக்கு 5 வாங்கி கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. நீங்களும் 5 வாங்கிக்கோன்னா இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் முடிவெடுக்கப்படலை. இன்னைக்கு வந்து டி நகரில் இருக்கிற அந்த சிபிஎம் அலுவலகத்தில் ஒரு அவசர கூட்டமும் போட்டு பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருந்ததுதாங்க. ஆமாம், 5 நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை தனித்து போட்டிடலாமா, இல்லை திமுக ஆதரவுன்னு சொல்லிட்டு தேர்தல் விலகிடலாமாலும் நாங்கள் பேசப்பட்டிருக்கிறதா தகவல். ஆமாம், மாநில நிர்வாக குழு பொதுச் செயலாளர் இவருமே வந்திருந்தார், பேபியுமே வந்திருந்தாரு. அந்த கூட்டம் நடந்திருக்கு. 5 வாங்கிக்கிட்டாலும் சில நிபந்தனைகள் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களாம். சில குறிப்பிட்ட தொகுதிகள் திமுக போட்டிடணும்னு நினைச்சிருக்க தொகுதிகளை எங்களுக்கு கொடுக்கணும்லாம் பேசிட்டு இருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழலில் டி நகரில் உள்ள சிபிஎம் ஆஃபீஸுக்கு மதிமுக தலைவர் வைகோ அவர் வந்து உள்ளே போயிருந்தாரு. நிர்வாக குழுவில் இவர் கலைக்கிறதுக்கா? அதுக்கு தான். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் இல்லைன்றாரு. போய் 5 சீட்டு வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்களா, என்ன எதுக்காக வந்திருக்கீங்க, திமுகவால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கீங்களான்லாம் பத்திரிகையாளர்களுக்கு சந்தேகம் இருந்தனால அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டாங்க. பட் அரசியல் நோக்கத்தோடலாம் நான் இங்கே வரல. என்னோட நண்பர், என் மேலே ரொம்ப அக்கறையும் மரியாதையும் வச்சிருக்கிற பேபி வந்திருக்காரு. ஸோ அவரை பார்க்க தான் நான் வந்தனே தவிர இதில் எந்த அரசியல் எதுவும் கிடையாது. அங்கேயே இக்கட்டான சூழ்நிலை மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பேபியை சந்திக்க போவீங்களா? அவர் போயிருக்காரு. போய் ஏதோ திமுக தூது அனுப்பப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் 2016 மக்கள் நல கூட்டணி நம்மளாம் ஜெயலலிதாவால தூது அனுப்பப்பட்டவர் வைகோன்னாங்க. இப்ப திமுகவால தூது அனுப்பப்பட்டவர் வைகோங்கிறாங்களா? ஆமா, மக்கள் நல கூட்டணியே அங்கதான் இருக்கும் இப்ப திமுக தலைமையில. இப்ப வந்துருங்க நீங்களும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு பக்கம் விசிகா அவங்களும் 10 தொகுதி கேட்டாங்க, 10 தொகுதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க திமுக. இப்ப 7 அல்லது 8 தான் இருக்கு. இப்ப சிபிஎம்க்கு சொன்ன மாதிரி தான் பல விசிகா தொகுதியில் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க நாங்களே ஜெயிப்போம் அப்படின்லாம் சொல்றாங்களாம். இன்னைக்கு கூட ஒரு ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் பேசினப்ப திரும்ப நமக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழலாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட. பட் வெளியில் பேசுகிறப்போ சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவு எட்டப்படும்னு சொல்லியிருக்காரு. Imperfect show on road Vigadan Election Express 2026 powered by the Chennai Silks associate sponsor Boomer Shirts and Dhotis. நம்ம புண்ணியமூர்த்தி டெல்டா பகுதியில் இருக்கார். டெல்டா பகுதியிலேருந்து நமக்காக கல நிலவரத்தை கொடுத்துருக்காரு, அதை பார்த்துடலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் தோட்டிஸ் அண்ட் ஷர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர்ல இருக்கோம். தஞ்சாவூர்ல வந்து கள நிலவரங்கள், விவசாயிகளோட கருத்துக்கள்லாம் கேட்டிருக்கோம். அது தவிர ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியோட கள நிலவரங்களையும் எடுத்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை சந்திச்சும் கருத்துக்களை வந்து கேட்டிருக்கோம். இப்போ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் முன்னாடி இருக்கோம். ஏன் இங்க நிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க உலகத்தின் பல நாடுகள்ல இருந்தும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அகலியோட நிலைமையை பாருங்க, ரொம்ப புதர் மண்டி கிடக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. இங்க நிறைய இதை தூர்வாரணும் அப்படின்னு சொல்லி நீண்ட கால கோரிக்கை இருக்கு. அதே போல எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய பார்க்கிங் அதுவுமே சரியா இல்லை அப்படின்னு சொல்லி நீண்ட காலமா அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது சம்பந்தமா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பா பேசுறதுக்கு நம்ம கூட சமூக ஆர்வலர் பிரகாஷ் ராமலிங்கம் இருக்காங்க. ஐயா வணக்கம். என்ன பிரச்சனை ஆக்சுவலா இந்த பெரிய கோயிலை பொறுத்தவரை? அதாவது தஞ்சை மாவட்ட ஆட்சியர்ட்டையும் அதே போன்று மாநகராட்சி ஆணையர்ட்டையும் நாங்கள் என்ன பண்ணோம், பெரிய கோயிலுக்கு சுற்றுலாத்துறை மேம்படுத்துகிற சந்தமாக எங்களை கருத்து கேட்டாங்க. அந்த கருத்து கேட்கிற கூட்டத்தில் என்ன பண்ணோம், இது மாதிரி அகழி வந்து தூர்வாரப்படாமல் சுத்தப்படுத்தப்படாமல் புல்லும் புதருமா மட்டி கிடக்கு அப்படிங்கிறத சொன்னோம். அதே மாதிரி எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் சரியான வசதி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் சுத்தமாக அந்த ரோடே பிளாக் ஆகிடுறது. இப்போ எங்களுக்கு என்னன்னா சுற்றுலாத்தரமாக மேம்படுத்தணும்னா பெரிய கோயிலுக்கு எதிர்ப்புறம் உள்ள ஆரம் கட்சிக்கு சொந்தமான அந்த இடத்துல உள்ள மருத்துவக்குழுவிற்கு சொந்தமான அந்த இடத்துல உள்ள இடத்த கொஞ்சம் கேட்டு வாங்கி கார் பார்க்கிங் அதிகப்படுத்தணும். அதே மாதிரி கிளைச்சிறை, தாசில்தார் ஆஃபீஸு, அதே மாதிரி காவல் நிலைய எஸ்பி ஆஃபீஸின் சார்பில் ஒரு பூங்கா ஒன்று அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் அகற்றிட்டு இதை வந்து சுற்றுலாத்துறை, அதாவது இடத்த வந்து அகலப்படுத்தணும். பெரிய கோவிலே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, பெரிய கோவிலை சுற்றி இவ்வளோ கோரிக்கைகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அரசு சார்பாக என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சமூக ஆர்வலர்கள், எழுத்தாளர்களை சந்திச்சு பல்வேறு கருத்துக்களை கேட்டிருக்கோம். அதையும் விகடன் வெப் டிவியில் வந்து வெளியிடுறோம். தொடர்ந்து இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ
பாஜக தலைமையிலான அந்த அதிமுக தொகுதி பங்கீடு முடிவாகுங்கிறாங்க. பாஜக தலைமையில் என்னவா? அவங்க அப்படித்தானப்பா டெல்லிக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வராங்க. அப்போ டெல்லி தானப்பா முடிவு எடுக்குது. பாரு, தினகரன் டெல்லிக்கு தான் போயிட்டு வர்றாரு, அன்புமணி டெல்லிக்கு தான் போயிட்டு வர்றாரு, ஜெயலலிதா இருந்ததுக்கும் அதிமுக போயஸ் கடன்லாம் எல்லாரும் போயிட்டு வருவாங்க. அப்போ எங்கே போயிட்டு வருவாங்கன்னா அவங்க தானே தலைமை இருக்க முடியும். ஆனால் அதிமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா, கனிமொழி ஏன் 2 தடவை போய் ராகுல் காந்தியை பார்க்க காத்து கிடந்தாங்க, அப்போ டெல்லி தான் இயக்குதான்னு அவங்க திரும்ப ஐடி விங் வந்து எக்ஸில் பதிவெல்லாம் போடுறாங்க. சரி, ஓகே. பட் ஆனால் கூட்டணி கட்சி எல்லாருமே போய் ராகுல் காந்தியை பார்த்துட்டு வரல. போனாங்களா, தேமுதிக போனாங்களான்னு கேட்பாங்க. சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா பாஜகவுக்கு 31 தொகுதியில் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. 40லேருந்து 35 ஆகி இப்போ 31 வரைக்கும் சீல் செய்யப்படலாங்கிறாங்க. அது அடுத்து வந்து புதிய நீதி கட்சிக்கு 2, ஐஜேகேக்கு 2, அப்புறம் அந்த ஃபார்வர்ட் பிளாக், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமுக கட்சிக்கு ஒரு தொகுதி எல்லாமே இரட்டலை சின்னத்துல போட்டிடணும்னு. ஐஜேக்கு 2? ஐஜேகே 2 தொகுதி கேட்டு 100% சீட்டு. 2 பேர் இருக்கீங்க, 2. அப்ப 2 சீட்டு யாருக்கு போகும்? அவருக்கும் அவர் வாரிசுக்கும் தான், வேற யாருக்கு? மே 4 நமக்கு தெரியும் யாருக்கு போகுதுங்கிறது. இன்னொரு பக்கம் அமமுகவுக்கு 9, ஃபுல்லா சவுத்துல தான் குறி வச்சிருக்காராம் தினகரன். பாமகவுக்கு 18, தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 4 தொகுதியாம். இப்ப அதுலயாவது 2 பேர் இருக்காங்க நமக்கு தெரியும். இப்ப தமிழ் காங்கிரஸுக்கு அவரே வந்து கிடைக்கல ராஜ்யசபா சீட்டு, அவரு ஒண்ணு போட்டிட்டு வரான்னு தெரியும். மீதி 3 யாருக்கு? அவர் போட்டிட்டு வரான்னு. அவர் பெருந்தலைவர் போட்டியிலன்னா எப்படி? அவர் போட்டிடுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பிரச்சாரம்லாம் பண்ணணும். அவர் எப்படிப்பட்ட தலைவர்? அவர் வந்து வெயில் வேற அடிக்கும், அதை யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இப்ப பாக்குறப்ப அதிமுக 125 தொகுதியில நிச்சயம் போட்டிடணுங்கிறதுல உறுதியா இருக்காங்கன்னா, இப்படிதான் சீட் ஷேரிங் முடியும்லாம் சொல்றாங்க. மேபி 1 or 2 மிஸ் ஆகலாம். ஆக்சுவலா நம்ம ஆரம்பம் சொல்லிட்டு இருக்கிறதா களத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே, சிபிஐ சிபிஎம் 5 தான் தர போறாங்க, கம்மி பண்ண போறாங்கன்ட்டு. மேபி 28ல முடியலாம்லாம் சொல்லியிருந்தாங்க காங்கிரஸுக்கு. அதே மாதிரி 28ல வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, ஆமா, அதே மாதிரி தான் பாஜக இப்ப சொல்றாங்க. எல்லாம் விசாரிச்ச தகவல் தான், அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் டிவிகே பொறுத்த வரைக்கும் 2 தொகுதியில குறி வச்சு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விஜய்க்கு. ஒன்னு பெரம்பூர், இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்குல உறுதியா விளணும்னு இருக்காராம் விஜய். 2ல நிக்கிறாரா? 2ல நிக்கிறாரு. அதே மாதிரி டி நகர்ல புசி ஆனந்த் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் ராஜ்மோகன் எக்மூர்ல நிக்க போறாராம். அவரு அழுது புரண்டு சீட் வாங்கியிருக்காரு ராஜ்மோகன். அதுக்கப்புறம் வில்லிவாக்கம் தொகுதி ஆதவ் அர்ஜுனா. சவுத்துல நிக்க போறாப்புல நிர்மல்குமார் மாதிரி தொகுதிகள்ல. அப்புறம் திருச்செங்கோடுல நிக்க போறாப்புல எக்ஸ் IRS ஆபீசர் அருண்ராஜ். இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சவங்க டிவிகேல. செங்கோட்டையனை ஒட்டிங்களே, வேற தொகுதியா மாற போறாப்புல அவரு. கோபிச்செட்டிப்பாளையம்ல அவர் நிக்க போறாரு. நேத்து வந்து ஒரு 2ஆம் கட்ட வேட்பாளர்களை வந்து சந்திச்சிருக்கிறாரு. ஒரு 50 பேரை நீங்க தான் வேட்பாளர்னே விஜய் வந்து நேரடியா சொல்லி அனுப்பியிருக்காரு. வேலையை பாருங்க, நம்ம ஓட்டை பிரிக்கிறதுக்கோ இல்ல எதுவும் வந்து சும்மா வந்து நம்ம பவரா காட்டுறதுக்கோ இந்த தேர்தலில் நிக்கல, நான் மட்டும் ஜெயிக்க கூடாது, நீங்களாமும் ஜெயிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. சொல்லிட்டு அவர் கிளம்பி ஏதோ பிரைவேட் ஃபங்க்ஷனுக்காக மும்பை போயிட்டு தான் சொல்றாங்க. ஏதோ ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காராமா. சரி, அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து விஜயை பத்தி பேசும்போது விஜயை பத்தி OPS வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, விசில் தான் தேசிய கீதம் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு முந்தானே. தேசிய கீதம், ஆமா, விசில் சத்தம் கேட்டா வெற்றி அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு திமுக மேடையில நின்று. இப்ப என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி விஜய் கதவை தட்டி பார்த்தாரு, ஆனா விஜய் வந்து கதவையே திறக்கல அங்க வந்து, அதனால அப்செட் ஆயிருக்காரு எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, எடப்பாடி பழனிசாமி கதவை தான் போன வருஷம் ஏப்ரலே தட்டிட்டாப்ல அமித்ஷா. அவர் தட்டிட்டாரு, இவரும் போய் தட்டினாரு, என்னைய சேர்த்துக்குங்க எப்படியாவது அப்படிலாம் தட்டிட்டு தான் அறிவாலயத்துல வந்து கதவை தட்டி உள்ள போயிட்டாரு. ஓகே, இப்ப கரூர்ல வந்து ஒவ்வொரு வீடா தட்டி மக்களை தூக்கிக்கிட்டு இருக்காங்களாம். திரும்பியும் ஈரோடு கிழக்கு மாதிரியா? விஜயபாஸ்கர் வந்து கலெக்டர்கிட்ட போய் புகார் கொடுத்திருக்காரு. MR விஜயபாஸ்கர். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, மனித பட்டி மாதிரி அடைச்சி பல இடங்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மனித பட்டியில ஒரு அடைச்சி வச்சிடுறாங்க. அவங்களுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து நல்ல சாப்பாடு, படம் மூளை செலவை செய்யப்படுறாங்க. இப்ப கரூர் முழுக்க 1 லட்சம் பேரை டார்கெட் பண்ணி இதை பண்ணிக்கிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி குரூப். மனித பட்டியல் அடைக்கிறதெல்லாம் தவறு, வந்து தடுத்து நிப்பாட்டணும், இங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே திமுக ஆதரவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் குமுறிக்கிட்டு இருக்காரு அங்க கரூர்ல. இது ஏன்னா ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டா இருக்கு. நம்ம ஈரோடு கிழக்குல அதை பார்த்தோம், ஒரு இடைத்தேர்தல் அது. ஆனா இந்த தேர்தலே இப்படி பண்றாங்களா இவர் சொல்றதை பார்த்தா? அதான் சொல்றாரு MR விஜயபாஸ்கர். பாருங்க, ஏற்கனவே வந்து அந்த RK நகர் தேர்தல் 20 ரூபா டோக்கன் கொடுத்து ஏமாத்தினாரு. அவர் கூட தானே இருக்காரு டிடிவி.
அப்புறம் அரவக்குறிச்சியில பாத்தீங்கன்னா 25,000 பேருக்கு நான் கான்கிரீட் வீடு கட்டித்தரேன் 3 சென்ட் நிலம் தரேன்னு ஏமாத்தினாரு. கரூர் மக்களை ஏமாத்த போறாரு, கரூர் மக்களை விழிச்சுவங்கன்ட்டு அவர் பிரச்சாரம் பண்றாரு. சரி, செந்தில் பாலாஜி 20 ரூபா டோக்கன் ஐடியா அவரோட தான் இருக்கலாம். ஏன்னா அவரை வந்து அப்பா அமமுகல ஆதரவா, அதாவது டிடிவி ஆதரவா இருந்தாரு. ஆனா டிடிவியே இப்ப யாருக்கு ஆதரவா இருக்காரு? அதிமுகவுக்கு தானே இருக்காரு. ஆனா அதையும் சொல்றாரு எம்ஆர் விஜயபாஸ்கர். நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி எந்த சலசலப்புக்கும் வராம 234 வேட்பாளர் பிப்ரவரி மாசமே அறிவிச்சாங்க. அப்புறம் தேர்தல் அறிக்கையும் கொடுத்தாங்க. இப்ப மார்ச் 23ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்க போறாரு சீமான். எல்லாம் கிளியரா இருக்கு அந்த ரூட்டு. நாங்க எவ்வளவு ஓட் பர்சன்ட் வாங்க போறோம்னு எங்களுக்கு தெரியும். அதை நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு வேலை செய்யறோம்ங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க. கூட்டணிலாம் வச்சா இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தான் அண்ணன் தனியா போயிட்டு இருக்காரு. ஓகே, ஆனா ஒரு மீம்ல கூட நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிகளும் மக்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கப்பா, மக்கள்கிட்ட இருந்து பணம் கேட்ட ஒரே தலைவர் சீமான் தான், திரள் நிதி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காருன்னு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இது எப்படியோ எப்பயுமே கன்னியாகுமரியில திருவள்ளூரை வந்து வணங்கிட்டு பிரச்சாரத்தை தொடங்குவாப்புல. இந்த மாதிரி அப்படி இல்லாம திருத்தணியிலிருந்து தொடங்க போறாரு சீமான். முப்பாட்டனோட ஒரு வீட்டுல இருந்தா. ஆமா, இந்த கடந்த 3 வருஷமாவே முருகனுடைய தீவிர பக்தராவே மாறிட்டாரு சீமான். அதனால திருத்தணியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். எப்பயும் சவுத்துல இருந்து தான் வந்திருக்கோம், இப்ப நார்த்ல இருந்து வருவோம்னு சொல்லிட்டு திருத்தணி அப்புறம் சென்னை போன்ற பகுதியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவருடைய குறி வச்சிருக்கிற காரைக்குடிக்கு போறாராம். அவரு தீவிரமான பிரச்சாரம் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகணும்னு உறுதியா இருக்காராம் சீமான். ஓ, காரைக்குடில இருந்து ஜெயிச்சு போறாரா? சரி, நீங்க தான் சொல்லணும். சரி, பாப்போம் அவரோட பிரச்சாரம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. அதே பிரச்சாரத்தை பார்த்து தான் ஓட்டு போட போறீங்க அதானே? இல்ல சொல்றேன், அதெல்லாம் வந்து மக்கள் கையில தான் இருக்குது. காலங்காலமா காங்கிரஸ் இருக்கிற ஒரு தொகுதியா தான் காரைக்குடி இருந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பிஜேபி, அமமுக, ஏடிஎம்கே எல்லா தரப்புல இருந்தும் காரைக்குடி தொகுதி குறி வைக்கிறாங்க. அதே மாதிரி காரைக்குடியில் டிவிகேல ஆல்ரெடி பிரபு தான், அந்த டாக்டர் பிரபு தான் வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலைனாலும் அது வந்து அங்கே அப்படிதான் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டார் தொகுதியாக சீமான் வந்து காரைக்குடியை மாற்றிருக்காரு. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னொரு பக்கம் ஒரு சோகமான செய்தி தான். விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பக்கத்தில் வேடநத்தம் அந்த கிராமத்தில் அந்த 12ஆம் வகுப்பு மாணவி கழிப்பறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க காட்டுக்கு போயிருக்காங்க இயற்கை உபாதை கழிக்க. அங்கே வந்து அவங்க கொல்லப்பட்டிருந்தாங்க. 10 தனிப்படையெல்லாம் அமைச்சு அந்த குற்றவாளியை கைது பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ உடலை வந்து வாங்கியிருக்காங்க. 9 நாட்கள் போராட்டத்துக்கு பின்னர் உறவினர் வந்து அந்த உடலை வாங்கி ஊர் மக்கள், அந்த சுற்றுப்பட்டில் உள்ள எல்லா மக்களும் வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. பொதுவாக அந்த ஊர் பக்கம்லாம் வந்து தகன மேடை வரையும்லாம் பெண்கள் வந்து ஊர்வலமாக போகிறது வழக்கம் இல்லை அப்படின்னு நம்ம நிருபர் கார்த்திகேயன்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த இதில் வந்து இறுதி ஊர்வலத்தில் அங்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஊரே கலங்கி போய் தான் இருக்குது அந்த வேடநத்தம். அங்கே இங்கேருந்து கூட நம்ம நிருபர்கள் ஸ்ரீராம், ராம்சங்கர்லாம் போயிருந்தாங்க. அங்கே போனால் அந்த கழிப்பறை, பொது கழிப்பறை ஒன்று இருக்குது. ஸ்வச் பாரத் திட்டத்தில் மத்திய அரசு அந்த திட்டத்தை ரொம்ப பாராட்டி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக புல்லும் முள்ளும் அங்கே வந்து மண்டி போய் கிடக்கு. ஒரு புதர் மாதிரி தான் அந்த இடம் இருக்குது. அங்கே போகவே முடியாது, யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. இது மத்திய அரசும் கண்டுக்கல, இங்கே உள்ள மாநில அரசும் இந்த மாதிரி கிராமங்களை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. மகளிருக்கு மாதந்தோறும் 1500 ரூபா கொடுக்க போறதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க மம்தா பானர்ஜி. ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க. கூடுதலாக 500 ரூபா சேர்த்து 1500 ரூபா. அது எஸ்சி எஸ்டி அப்படின்னா 1700 ரூபாய் கொடுப்பேன்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி பக்கத்து மாநிலம், அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் போன்ற பல இடங்களையும் வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள். அதே மாதிரி கேரளாவில் வேட்புமனு கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆமாம், எல்லா பக்கமும் இப்போ தேர்தல் அங்கெல்லாம் கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கத்திலலாம் சூடு பிடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் வந்து தேர்தல் ஆணையர்கள் அவங்களும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்தில் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அதோட வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் அந்த பேனலில் இருப்பாங்க. அவங்க வந்து முடிவெடுப்பாங்க ஓட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தான் ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்து மத்திய அரசு மாற்றியிருந்தாங்க. பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அதே மாதிரி பிரதமரால் நியமிக்கப்படுற ஒரு அமைச்சர், அந்த 3 பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுப்போம். இது ஒரு ஜனநாயகம்லாம் சொன்னாங்க. அதை நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ என்னென்னா அதுக்கு எதிராக வழக்கு போட்டிருந்தாங்க. அது எப்படி 2 பேர் ஒரே கட்சி, ஒரே ஆட்கள் வந்து ஒரே சார்புடைய ஆட்கள் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் இருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும், திரும்ப தலைமை நீதிபதி தான் கொண்டு வரணும்னு பொதுநல மனுக்கள்லாம் போடப்பட்டது. அந்த விசாரணையில் இப்போ தலைமை நீதிபதி சூரியகாந்த் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வழக்கில் நானே விசாரிக்க முடியாது, ஏன்னா தலைமை நீதிபதியை நியமிக்கணும்னு தான் வழக்கே, ஒரு சுயநலன் மாதிரி மாதிரிடும் அது. அதனால் வந்து தலைமை நீதிபதியாக ஆக முடியாத சில நீதிபதிகள் இருப்பாங்கள்ல உச்ச நீதிமன்றத்தில், அந்த பதவிக்கு வர முடியாத மாதிரி அவங்க ஏஜ் இதெல்லாம் வச்சு அவங்க அமர்வுக்கு நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகிக்கிட்டாரு இந்த இதுலேருந்து. எவ்வளோ நேர்மையாக இருக்கார் பற்றியா, பெருமையாக இருக்குது நமக்கு.
நம்ம ஷோ ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, அதனால் ஹோட்டல்ஸ்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு. இப்போ வந்து அந்த ப்ரீமியம் பெட்ரோல் டீசல் விலையும் உயர்த்தப்பட்டிருக்கு. 2 ரூபா உயர்த்திருக்காங்கன்னா, இன்னும் அடுத்து நமக்கு வருவாங்கிறது தெரியல. இந்த மாதிரி அங்கங்கே அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இன்னொரு 3 மாசத்துல மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படலாங்கிற மாதிரி வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. பட் நம்ம நம்பிக்கையோட வந்து இருப்போம், அந்த போர் சீக்கிரம் முடியும் அப்படின்னு. ஏன்னா இலங்கை பாகிஸ்தான்லாம் லாக்டவுன் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஒரு 4 நாள் அரசு அலுவலகம், அப்புறம் வீட்டில் இருந்தே பாடம் சொல்லி கொடுங்க, ஆன்லைன் கிளாஸ் எடுங்கலாம் போயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. பட் இந்தியாவில் கையிருப்பு இருக்கு பெட்ரோல்லாம் சொல்றாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 88% நம்ம கச்சா எண்ணெய்ங்கிறது வெளிநாட்டை சார்ந்ததாக இருந்துகிட்டு இருக்கோம். 88%, 1% 2%ல இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை திறக்க முடியாதுன்னு தான் ஈரான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நேட்டோ உதவியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு ட்ரம்ப். இப்போ நேட்டோ ஒரு 7 நாடுகள் கூட்டறிக்கையெல்லாம் கூட கொடுத்துறாங்க, உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ட்ரம்ப் சொல்கிறாரு அப்படின்னா, நேட்டோ நாடுகள்லாம் ஒரு காகித புலியாக இருக்குது, அமெரிக்கா தான் தலைமை தாங்குது அதுக்கு, பட் யாரும் இந்த சமயத்தில் ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு திட்டி கூச்சிக்கிட்டு இருக்காப்புல நேட்டோவை. ஆமாம், கோழைகள் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அமெரிக்கா வந்து நாங்கள் வந்து ஒரு சலுகை மாதிரி கொடுக்குறோம், அந்த கடலில் நிறைய இடத்துல முடங்கி இருக்குது ஈரானோட கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது, கிட்டத்தட்ட நிறையவே இருக்குது, ஈரானோடது விற்பனையாகாமல் இருக்குது, நாங்கள் ஒரு 30 நாளைக்கு தற்காலிகமாக அதை விற்பனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிலாம் எங்களோடதெல்லாம் எதுவும் இல்லை, உபரியோ இல்லை இந்த மாதிரி விற்கிறதுக்கோ எக்ஸ்ட்ராவோ எங்ககிட்ட எதுவும் கிடையாது, அதெல்லாம் நாங்கள் விற்க மாட்டோம், இல்லை எங்ககிட்டன்னு சொல்லி அதை மறுத்துட்டாங்க. இதெல்லாம் என்ன சலுகையாங்கிற மாதிரி ஈரான் வந்து அதை டீல் பண்ணுறாங்க. அவர் முதல்ல சொல்லியிருக்காரு, முதல்ல சலுகை கொடுத்து பார்ப்போம் போர் நிப்பாட்டதுக்கு முன்னாடின்ட்டு. பட் அதே அவங்க ஏற்றுக்கிற ரிஜெக்ட் பண்ணியிருக்கு ஈரான். ஆமாம், இப்போதைக்கு இந்த போர் முடியுமாங்கிறது தெரியல. இப்போ என்னடானா ஈரானில் இந்த நாடன்ஸ்கிற நியூக்ளியர் சைட்டையும் அடிச்சிருக்கிறதா தகவல்லாம் வெளியாயிருக்கு. ஆமாம், அதே மாதிரி இந்தியன் ஓஷனில் உள்ள ஒரு ஐலாண்டில் யூஎஸ் UK ஜாயிண்ட்டாக ஒரு பேஸ் வச்சுருக்காங்க, ஆர்மி பேஸு. கிட்டத்தட்ட ஈரான்லேருந்து 4000 கிலோமீட்டர் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வரையும் பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து தாக்கியிருக்கதா, ஈரான் வந்து அந்த பேஸை தாக்கியிருக்கதாகவும் செய்திகள்லாம் வருது. அது எப்படி இவ்வளவு தூரம் வந்து பவர்ஃபுல்லான மிசைல்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த இலக்கை வந்து நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸை வந்து அழிச்சிட்டோம், அதே மாதிரி மிசைல் ஏவுதளங்களை அழிச்சிட்டோம் அப்படின்லாம் பேசுகிறாரு. பட் இப்போ வரையும் மிசைல்ஸை வந்து ஈரான் வந்து லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நியூக்ளியர் சைட்டை போன வருஷமே அழிச்சிட்டேன்னு சொன்னாரு. அந்த வார் தொடங்கினதுக்கு காரணம் நியூக்ளியர் சைட் இருக்குங்கிறது தான். ஆமாம், இப்போயும் வந்து அதுதான் சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். பட் அவர் பேசி முடிக்கிறத பார்த்தா ஓகே சீக்கிரம் முடிக்க போகிறோன்னு சொல்ல வராரா அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, உடனடியாக முடிக்க முடியாது, நம்ம எதிரில் நிற்கிறவங்கள முழுமையாக அழிக்காமல் இது போர் நிற்காது அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ எங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க அழிக்கிறாங்களே இல்லையோ, நம்மளாம் அழிஞ்சு போயிடும் போல தெரியுது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு போக போகிறோங்கிறது மட்டும் உணர முடியுது. பார்ப்போம். பாய், சிலிண்டர் இல்லைன்னு பிரியாணி செய்யாமல் விட்டுறாதீங்க. சிலிண்டர் வேணும்னாலும் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். வாழ்க்கையில் வர்ற தடைக்கல்ல படிக்கல்லாம் மாற்றலாம்னு பார்த்தா ஜேசிபியை வச்சு தள்ளுனா கூட தள்ள முடியாது போல், அம்புட்டு பெருசாக இருக்குது ஒவ்வொன்றும். அதை என்னைக்கு உடைச்சு என்னைக்கு படிக்கல்ல கட்டி இப்போதே பலருக்கும் நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். சசிகலா கட்சியுடன் கூட்டணி அறிவித்த ராமதாஸ் பேட்டி. வயசானா இப்படிதான் நடுக்கம் வரும். ஓட்டு கேட்டு போனா டீ போடணும், பரோட்டா சுடணும், தோசை ஊற்றணும், இது எதுவுமே தெரியாமல் கட்சியில் சீட்டு கேட்குறானே அப்படின்றாங்க. அதையெல்லாமும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா அதை கூட ஊற்ற முடியாது, அடுப்பில் கேஸ் இல்லையே. இல்லை, விறகடுப்பில் இந்த ஊதாங்குழலாம் வச்சு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், புதுசாக ட்ரை பண்ணுவாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது வந்து ராமதாஸுக்கும் சசிகலாவும் கொடுத்துடலாம். 5வது ஒரு பெரிய பலத்தோட வந்திருக்காங்க. ஆமாம், பெரிய பலம்னு சொல்லலாமா? சொல்லலாம். நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம், தைலாபுரத்தில் முதல் தடவை 2 பேரும் சந்திச்சப்பயே என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, என்னை வந்து என் மகன் வந்து இப்படி பண்ணிட்டாரு, நான் அவரை பழி வாங்கணும், என்னை எடப்பாடி இப்படி பண்ணிட்டாரு, நம்ம அதிமுகவில் இருக்க சில பேரை பழி வாங்கணும்னு பேசி தான் ஒரு பழி வாங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. அப்போ பேசாம பழி வாங்குபவர்கள் கூட்டணி வச்சிடலாமா? அப்படியும் வைக்கலாம். வச்சிடலாம். பாமக தான் கிடைக்கல, இந்த பாவா கூட்டணியாவது அவருக்கு கிடைக்கட்டும். ஆனால் வந்து அவருக்கு இதுதான் பிளானாக இருக்கா, நம்ம கரெக்டாக சில இடத்துல மட்டும் கேண்டிடேட்ஸை போட்டு ஓட்டை பிரித்து விட்டு அவங்கள தோக்கடிக்கணுங்கிறது. அந்த நோக்கத்தில், ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் வந்திருக்கிறாங்க. பாவப்பட்டவர்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். சரி, அதனால வந்து இதாண்டா கூட்டணிக்கிறாங்க அவங்க. ஆமாம், இதாண்டா போலீஸ் மாதிரி இதாண்டா கூட்டணின்றாங்க. அதே விருதா வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில்
குளு குளு ஏசி ஆஃபர்.